வணக்கம், வெல்கம் டு அம்மங்கா கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி தஞ்சாவூர் கதம்ப சாம்பார். இது எல்லா காய்கறிகளையும் சேர்த்து செய்யக்கூடிய இந்த சாம்பார் மற்ற சாம்பார்களை விட இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு, ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்க கூட இந்த வீடியோவை பார்த்துட்டு ஈஸியாக சமைக்கக்கூடிய சுலபமான முறையில் தான் நான் இந்த சாம்பார் ரெசிப்பியை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நல்லா கமன்னு நல்லா டேஸ்டான இந்த சாம்பாரை எப்படி வைக்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல துவரம்பருப்பை எப்படி பார்த்து வாங்கிறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். சாம்பார் வைக்கிறதுக்கு துவரம்பருப்பு குவாலிட்டியாக தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், நான் இப்போ கையில் வச்சுருக்கிறதும் துவரம்பருப்பு 1 நம்பர் பருப்புன்னு தான் கொடுத்தாங்க. இதை விட இந்த பருப்பு நாட்டுப்பருப்பு, இது நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி தெரியுதா, இந்த மாதிரி ஒரு பருப்பை தான் நம்ம சாம்பாருக்கு எப்போவும் வாங்கணும். 100 கிராம் பருப்பை கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கிட்டு ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி, 1/4 லிட்டர்லேருந்து 300 ml தண்ணியை ஊற்றி 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்துட்டு இப்போது நம்ம குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் வர்ற வரைக்கும் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சட்டியில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். மாங்காய் அளவுக்கு நல்லா பழக்காயாக எடுத்து வச்சுருக்கோம். ஒட்டு மாங்காய், கத்திரிக்காய், ஒரு பிஞ்சு கத்திரிக்காயாக ஒரு 6 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் போல் ஒரு 5-6 பீன்ஸை நல்லா கட் பண்ணியிருக்கோம். ஒரு கேரட்டு, ஒரு பீக்கங்காய், ஒரு முருங்கைக்காய், ஒரு பச்சை மிளகாய், 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவாங்க, ஒரு தக்காளி. இவ்வளோ தான். இதுக்கு நம்ம என்ன காய்கறி வேணாலும் போட்டுக்கலாம். கொத்தரங்காய், அவரைக்காய், சவுச்சவுன்னு என்ன வேணால் போட்டுக்கலாம். என்கிட்ட இந்த அளவுக்கு காய் போட்டால் போதுங்கிறதுனால நான் இதை இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பருப்பு வேக வச்சதில் பருப்பை மட்டும் எடுத்துகிட்டு அந்த தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ காய்கறிகளை போட்டுடுறேன். பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், பீக்கங்காய், தக்காளி, முருங்கைக்காய், கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய், இதை மட்டும் இப்போ வேக வச்சுக்கலாம். மாங்காய் புளியெலாம் ஊற்றிட்டு போட்டுக்கலாம். இது நீல மாங்காவாக இருந்தால் அந்த காய்கறி கூடவே தான் சேர்த்து வேக வைக்கணும். இது நம்ம ஒட்டு மாங்காங்கிறதுனால உடனே கரைஞ்சிரும், தோல் மெலிசாக இருக்கிறதால. அவ்வளோதான். இது இப்போ மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம். காய்கறி இப்போது கொஞ்சம் கொதித்து வேக ஆரம்பிக்குது. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம முன்னாடியே சேர்த்தோம்னா காய்கறியும் மரத்து போயிடும். இப்போ சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் அது சாம்பார் தூள், வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் ஒரு 3 ஸ்பூன், அதையும் இப்போ சேர்த்துக்கிறேன். நான் கூடிய சீக்கிரமே வீட்டில் எப்படி சாம்பார் தூள் அரைக்கிறதுங்கிறதையும் நம்ம வீடியோவாக போடுறோம். நம்ம தஞ்சாவூரில் தான் சாம்பார் தூள் வறுத்து அரைக்கிறது இல்லை. கொங்கு ஸ்டைலெல்லாம் சாம்பார் வறுத்து தான் அரைச்சி போடுறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலலாம். இப்போது சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் புளி இருந்தால் போதும். அதை இப்போ ஊற வச்சு அதையும் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ காய்கறிலாம் வந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை அதில் ஊற்றிக்கலாம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த மாங்காய் துண்டுகளையும் அதில் சேர்த்துக்கலாம். நம்ம இன்னும் பருப்பு சேர்க்கல, காய்கறி தான் வெந்துட்டுருக்கு. ஏன்னா நம்ம குக்கரில் வச்சதுனால ஒரு விசில் வச்சாலுமே கூட கொஞ்சம் நல்லா குழஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம எப்படி முறையாக சாம்பார் வைக்கணும் அப்படின்னா வேக வைக்கணும், சட்டியில் வச்சு வேக வைக்கணும். பருப்பு பாதியாக வெந்ததுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு மத்தில் வச்சு கொஞ்சமாக மசிச்சுட்டு அது கூடவே காய்கறியெல்லாம் அள்ளி போட்டு வேக வைக்கும்பொழுது அந்த பருப்பும் காய்கறியுமா சேர்ந்து வேகும். நம்ம இப்போ குக்கரில் வைக்கிறதுனால நம்ம பருப்பை தாளிக்கிற ஸ்டேஜில் தான் சேர்க்க போகிறோம். மற்றபடி இப்போவே பார்க்க சாம்பார் எப்படி இருக்குது பாருங்கள், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. இன்னும் கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும், நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா வெந்து இந்த மாங்காய் போட்டோடனே சாம்பார் வாசனை நல்லா சூப்பராக வந்துட்டுருக்கு. இதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற இந்த பருப்பை சேர்த்துக்கலாம்.
பருப்பை சேர்த்துட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு உடனே தாளிப்பு போட்டுடலாம். கரெக்டாக இருக்கும். இப்போ தாளிப்புக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் தான் நல்ல வாசனை கொடுக்கும், அதனால் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்தா போதும். எண்ணெய் சூடுனதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம், வெள்ளை உளுத்தம் பருப்பு இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மிளகாய் ஒரு 3 மிளகாயை அதில் சேர்த்துக்கலாம். நல்லா கடுகு வெடிச்சிருச்சு. இதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம், அது நல்லா வாசனை, சாம்பார் தாளிப்புக்கு நல்ல வாசனை கொடுக்கும். அதனால் கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இது கூட கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ நம்ம பெருங்காயம் பருப்பு வேக வைக்கும்போதும் சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். அவ்வளோதான், நல்லா தாளிச்சிட்டோம். நல்லா வாசனை கமகமன்னு வருது. இது அப்படியே குழம்புல கொட்டிடலாம். இப்போ நம்ம பருப்பு சேர்த்துட்டு உடனே தாளிப்பு போட்டாச்சு. அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு சாம்பார். ரொம்ப பார்க்க கலர்ஃபுல்லாக, எவ்வளோ நல்லா வாசனையாக கமகமன்னு இருக்குது. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் சாம்பார் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. அப்படியே மேலே கொத்தமல்லி தழை தூவிட்டா சூப்பராக சாம்பார் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு அருமையான தஞ்சாவூர் கதம்ப சாம்பார் சூப்பராக கமகமன்னு வாசனையாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அம்மங்கா கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம். வெல்கம்.